வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. பாஜக போட்ட மாஸ்டர் பிளானா தனித்து விடப்பட்ட எடப்பாடி கைகோர்த்த அண்ணாமலை நைனா நாகேந்திரனா. வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழக அரசியலிலே 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்த நிலையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி பாஜக மட்டுமே வைத்த நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது பாஜக டெல்லி மேலை தலைமையிடம் என்னவென்றால் பாஜக அதாவது அதிமுகவிடம் கையில் வைத்துக் கொண்டுதான் அதிமுக வைத்தே ஒரு மிகப்பெரிய பாஜக கட்சி தமிழகத்தில் கண்டிப்பாக காலூன்ற வேண்டும் என்ற நிலையில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் டெல்லி தலைமை செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது டெல்லி தலைமையில் அதாவது மாநிலத்தின் முன்னாள் தலைவரான தமிழ்நாட்டில் அண்ணாமலையரும் இப்பொழுது இருக்கும் மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் அழைத்து டெல்லி தலைமை ஒரு அசைன்மெண்டை கொடுத்திருக்கிறதா. அதாவது குறிப்பாக பேச போனால் தீவிரமடைந்துள்ளது 2021 தேர்தலைப் போலவே தோல்வியடைந்த அதிமுக கண்டிப்பாக இந்த முறை வெற்றி பெற வேண்டும் எனவும் தற்போது ஆளுங்கட்சியாக உள்ள திமுக ஆட்சி கட்டிலை தன் வசப்படுத்திக் கொண்டவே வைக்க வேண்டுமென பல்வேறு முயற்சியெல்லாம் பாஜக கையில் எடுத்திருப்பதாக அரசியல் வியூகம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதா. அதிலும் முக்கியமாக சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொறுப்பை ஏற்றதிலிருந்தே தொடர் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருகிறார். அதிமுகவிற்கு கண்டிப்பாக இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல் என்பதால் பாஜகவுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதனை பொருட்படுத்தாமல் அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் கூட்டணி முறையில் செய்து கொண்டிருக்கிறார். அதிமுகவிற்கு இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு தான் தேசிய கட்சியான பாஜகவிற்கும் தமிழகத்தில் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறதா. தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு அதிக அளவில் உள்ள சமயத்தில் கூட அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகளும் பாஜகவிற்கு ஒரு பாதகமாகவே அமைகிறது. தேர்தல் நெருங்கும் சந்தர்ப்பத்தில் தான் முக்கிய முகங்களை நீக்கி வரும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி மேலிடத்தில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தை தலையிடக்கூடாது என்றும் கூறிவிட்டார். இதனைத் தொடர்ந்தான் இவ்வாறான நிலையில்தான் விஜயை கூட கூட்டணியில் சேர்த்தால் வெற்றி பெறலாம் என நினைத்த பாஜகவிற்கு இதிலும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்றால் அதாவது அதற்கான வேலைகளை தேர்தல் ஆணையம் பாஜகவையான பியூஷ் கோயல் அவர்களும் கூறிய இபிஎஸ் இதனை ஏற்க மறுத்துவிட்டாராம். அதிமுக பல பிரிவுகளாக இருப்பது தேர்தல் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அறிந்த பாஜக இபிஎஸ்ஐ தனித்துவிட முடிவு செய்துள்ளதாகவும் பாஜகவின் மூத்த தலைவர்களெல்லாம் கூறுகிறார்களாம். அதற்கேற்றார் போல்தான் தற்போது தமிழக பாஜக தலைவர் நயினாரையும் முந்தைய மாநில தலைவரான அண்ணாமலையும் ஒன்று சேருமாறு அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்துதான் நயினார் செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தியுள்ளாராம். அண்ணாமலை இபிஎஸ்க்கு எதிராக இருக்கும் சமயத்தில் இவர்கள் இருவரும் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக முழுக்க இபிஎஸ்க்கு ஒரு எதிரான நடவடிக்கை எல்லாம் கண்டிப்பாக எடுக்கக்கூடும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய நிலையில்தான் அதிமுக பாஜகவிற்கு சில அசைன்மெண்ட்கள்லாம் கொடுத்ததாகவும் அதற்கான வேலைகளை நைனா நாகேந்திரனும் அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் செய்து வருவதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.